தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இப்ப நடந்து முடிஞ்ச 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல எந்தெந்த கட்சி எவ்வளவு வாக்கு சதவீதத்த பெற்றிருக்கு அப்படிங்கிறத 2019ஓட ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த வாட்டி அவங்களோட வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கா, இல்ல குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கலாம். 2019ல பிஜேபி 5 தொகுதிகள்ல போட்டியிட்டாங்க. மொத்தம் 3.66% வாக்குகள பெற்றாங்க. ஆனா 2024ல 23 தொகுதியில போட்டி போட்டு 11.12% வாக்குகள பெற்றிருக்காங்க. இது பிஜேபிக்கு ஏறுமுகமாக தான் அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஏடிஎம்கே. ஏடிஎம்கே 2019ல 21 தொகுதியில போட்டியிட்டு 30.27% பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ 2024ல 35 தொகுதியில போட்டியிட்டு வெறும் 20.47% வாக்குகள தான் பெற்றிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி, பாமக கூட்டணி முறிவு தான் காரணம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்றாங்க. அடுத்தது திமுக. திமுக வந்து 2019ல 23 தொகுதியில போட்டியிட்டு 32.76% வாக்குகள பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி 22 தொகுதியில போட்டி போட்டு வெறும் 26.71% வாக்குகள தான் பெற்றிருக்காங்க. இருந்தாலும் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. காரணம் என்னன்னா, எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதால இவங்க குறைஞ்ச வாக்கு சதவீதத்திலயும் ஈஸியா வெற்றி பெற்றிருக்காங்க. இதுவே பிஜேபி, பாமக, ஏடிஎம்கே 3 வாக்குகளையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, எல்லா தொகுதியிலுமே திமுகவை விட அதிக வாக்குகள் தான் வரும். இந்த வாக்குகள் பிரிஞ்சதுனால திமுகவுக்கு ஏதுவா இருந்து சுலபமா வெற்றியை பெற்றுட்டாங்க. அடுத்தது பாமக. பாமக 2019ல 7 தொகுதியில போட்டியிட்டு 5.42% வாக்குகள பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ 2024ல 10 தொகுதியில போட்டியிட்டு வெறும் 4.5% வாக்குகள தான் பெற்றிருக்காங்க. இது பாமகவுக்கு பின்னடைவை தான் தந்திருக்கு. போட்டியிட்ட 10 தொகுதியில ஒரு தொகுதியில 2வது இடமும், மீதி 9 தொகுதியில 3வது இடத்தையும் பிடிச்சிருக்கு பாமக. அடுத்தது என்டிகே. என்டிகே 2019ல 6.5% வாக்குகள பெற்றிருந்தாங்க. ஆனா இப்போ 2024ல 8.19% வாக்குகள பெற்றிருக்காங்க. இதன் மூலம் இந்த தேர்தல் நாம் தமிழருக்கு ஒரு ஏறுமுகமாக தான் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதேனும் இருந்தா அத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.